ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்கியா இனியாவோட பிரின்சிபலை பார்த்து பேசுறாங்க. இனியா பிரின்சிபல் சொல்றாங்க, ஏற்கனவே இனியா மேல ஒரு பிளாக் மார்க் இருக்கு, அவ கிளாஸை கட் பண்ணிட்டு படத்துக்கு போனான்னு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அவ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே இருந்தானா நாங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மன்னிச்சிருங்க மேடம், இனியா இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உங்க ஹஸ்பண்ட் இப்பதான் என்ன மீட் பண்ணி பேசிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க பிரின்சிபல். நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கிறீங்க, அவர் உங்கள்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு தெரியல மேடம், ஒருவேளை அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சமாளிச்சிடுறாங்க. சாரி மேடம், இனிமே இந்த மாதிரி இனியா பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ இனியாவை பாக்குறாங்க. என்னம்மா இங்க நீ வந்திருக்கிற, நான் தான் வேன்ல வருவேன்லம்மா அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஸ்கூல்ல இருந்து அம்மாவை வர சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இனியா பயப்படுறாங்க. இங்கே வச்சு எதுவும் பேச வேணாம், வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாக்கியாவோட மாமியார் கேட்குறாங்க, என்ன பாக்கியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்ட நீனு அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, இனியாவுக்கு நம்ம இந்த வீட்டில் என்னத்தை குறை வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூலுக்கு போனோமா படிச்சோமான்னு இல்லாம இவ தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிறாத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு தப்பு பண்ணுனா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாவோட மாமியார். பாக்கியா இப்போ இனியாவோட ஃப்ரெண்ட் நிக்கிலாவோட அம்மா கால் பண்ணது, ஸ்கூல்ல போய் பிரின்சிபல் மேம மீட் பண்ணது எல்லாத்தையும் பத்தியுமே சொல்றாங்க. இனியா கோபிக்கு கால் பண்ணி வர சொன்னதை பத்தியுமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியா மாமியாருக்கு கோபம் வந்துருது. நீ எதுக்காக அவனுக்கு கால் பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி சொல்றாங்க, நீ தப்பு பண்ணிருந்தா இங்க வந்து சொல்லிருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு வீட்டுல வந்து சொல்றதுக்கு, அது போக ஈவினிங்குள்ள பேரண்ட் வரலன்னா டிசி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் பயந்து போய் நான் அப்பாவுக்கு கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஜெலில் சொல்றாரு, இனியாட்ட உனக்கு பேரண்ட் யாரு, அம்மாவா இல்ல அவரா அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியாவோட மாமனார் சொல்றாரு, இனியாட்ட உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரையும் விட்டுட்டு போனவன் தானே அவன், அவன் உனக்கு பேரண்டா அப்படின்னு கேக்குறாரு. வேணும்னே பண்ணல அப்படின்னு இனியா சொல்றாங்க. பாக்கியாவுக்கு கோபம் வந்துருது. வேணும்னே பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கடி பண்ணுன அப்படின்னு இனியாவோட கண்ணத்துலயும் ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. இனியா சொல்றாங்க, நான் என்னோட டேடிக்கு தானே ஃபோன் பண்ணினேன், அதுல என்ன தப்பு இருக்கு, டேடி என்ன திட்ட கூட இல்லை தெரியுமா, ஆனா உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா எல்லாரும் என்னைய இப்ப திட்ட மாதிரி திட்டி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா. பாக்கியா மாமியாருக்கு கோபம் வந்துருது. அவன் உன்ட்ட நல்லவே மாதிரி நடிச்சிருப்பான், அதனாலதான் திட்டிருக்க மாட்டான், அதனாலலாம் அவன் உனக்கு நல்ல அப்பா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீ தப்பு பண்ணேன்னா நாங்க எல்லாரும் உன்னை கண்டிக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவோட மாமியார். அப்பா இங்க இருக்கிற வரைக்கும் யாருமே என்ன திட்டினது கூட கிடையாது, அவர் திட்ட விட மாட்டாரு, அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அடிக்கிறீங்கல்ல அப்படின்னு கோபமா பேசுறாங்க இனியா. நான் அப்படிதான் பண்ணுவேன், இனிமே யார்ட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறாங்க. பாக்கியா மாமியாருக்குமே கோபம் வந்துருது. இனியாவை அடிக்க கை ஓங்கிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்கல்ல, என்ன அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கோபமா பேசுறாங்க. எதுக்கடி கத்துற அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் கேக்குறாங்க. உங்க அப்பா நம்மள அசிங்கப்படுத்தி போனது பத்தாதுன்னு நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேக்குறாங்க. கோபி இப்போ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. ரோட்ல நிக்கிற கோபிக்கு இப்போ இனியா கத்துற சவுண்டு கேக்குது. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, உனக்கு கோபி தான் முக்கியம்னா அவன் கூடயே போயிரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு இனியா கோவமா சொல்றாங்க. அப்படி போறதுக்கு இடம் இருந்தா வீட்டை விட்டு இப்பயே போ அப்படின்னு பாக்கியோட மாமியார் சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, நான் இனிமே இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு வேகமா வெளியில போறாங்க. கவலைப்படாத பாக்கியா, கேட் வரைக்கும் போயிட்டு அவ திருப்பி வந்துருவா அப்படின்னு பாக்கியோட மாமியார் சொல்றாங்க. எழிலுமே பின்னாடியே போறாரு. அங்க பார்த்தா கோபி நிக்கிறாரு. நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன அடிக்கிறாங்கப்பா, திட்டுறாங்கப்பா அப்படின்னு இனியா சொல்றாங்க. கோபி உடனே இனியாட்ட சொல்றாரு, யாரு செல்லம் ஒன்னு அடிச்சது, வா நான் யாருன்னு கேக்குறேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வராரு. இனியா கோபி கூட வரத பார்த்த உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.